Hi everyone. SSC MTS last year கேட்ட PVQ question பார்க்கலாம். question பாருங்க. If you do not follow the rules, you will not be allowed to stay at this hostel. Guys, இது வந்து ஒரு conditional sentence. So இதுல எந்த பார்ட்ல எரர் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, if you do not. So இங்க என்ன வந்திருக்கு? do not னு வந்திருக்கு. do not அப்படின்றது என்ன? It's a do forms. do formsல தான் வந்துட்டு என்னென்ன வரும்? do, did, does வரும் இல்லையா? ஸோ இந்த ஹெல்பிங் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம மெயின் வேர்ப்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா V1 வேர்பாக இருக்கணும். மெயின் வேர்ப் நம்ம அப்ளை பண்ணுறோம்னா V1 வேர்பாக இருக்கணும். ஸோ பாருங்கள், இஃப் யூ do not followed the rules, இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், followedனு வந்துருச்சு. followed அப்படின்றது இட்ஸ் V2 verb. V2 V3க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே followedனு இருக்கு. ஆக்சுவலி அங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா V1 verb வந்து follow. என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூ ஃபார்ம்ஸ் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மெயின் வேர்ப் வந்து V1 வேர்பாக இருக்கணும். இங்கே V2 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ராங். இங்கே வந்து ED வரக்கூடாது. ஃபாலோ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ பி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. தேங்க்யூ.